சாமி வர்ற உடம்புல பேய் பிடிக்குமா? அன்பர் ஒருத்தர் கேட்டதால் இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். ஏங்க, எப்பேற்பட்ட தெய்வம், பேய்களை கட்டி அரசாள்றதாங்க நாம் வணங்குற குலசாமி. அப்பேற்பட்ட குலசாமியை சுமக்கிற இந்த தேகத்தில் பேய் பிடிக்குமா? இப்போ சுடலமாடன் எடுத்துக்கோங்க, தாய் பேச்சு எடுத்துக்கோங்க. அதாவது சுடலமாடன் அப்படின்னா எப்படி சொல்கிறது அப்படின்னா, அண்ட சராசரங்களை அடக்கி பேய்களை கட்டி அடக்கி அரசாளும் அரசன் கட்டழகன். அப்படி அதே மாதிரி அந்த தாய் பேச்சு, அந்த தாய் ராக்காய், இது போன்ற தெய்வங்களை சுமக்கிற தேகம், அந்த தேகத்தில் பேய் பிடிக்குமா சொல்லுங்க? அஞ்சு அரண்டு இருண்டு ஓடுங்க, ஓடும். இப்போ சாதாரணமாக மனுஷன் இது போன்ற ஒரு பேய், இது போன்ற ஒரு அச்சாட்டம் அசலாட்டத்தை நீக்கி கொடுக்கறது யாரு அப்படின்னா, தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி தான். அந்த சாமியாடினால தான் அதவே சரி பண்ணி கொடுக்க முடியும். அப்பேற்பட்ட அந்த சாமியாடி அது தாக்கிருமா? சாமியாடிக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி என்ன தெரியுமா? எந்த ஒரு உடல்லையும் அதில் ஒரு தீய சக்தி நின்றுச்சு அப்படின்னா, அந்த சாமியாடி அது கூட எதிர்த்து நின்று பேசி அதனுடைய தேவையை நிவர்த்தி செய்கிற ஆகப்பெரும் சக்தி தாங்க சாமியை சுமக்கிற சாமியாடி. அப்போ என் உடம்புல ஒரு சாமி வருது, பரிபூரணமாக வருது அப்படின்னா, என் உடம்புல பேய் பிடிக்குமா அப்படின்னா எப்படி சொல்லுது அப்படின்னா, இந்த திசை பக்கமே எப்படி இந்த திசை ஒரு சாமி ஏற இறங்க கருப்பசாமி அம்சம், சுடலமாட அம்சம், இந்த சிவனோட அம்சம், பெருமாளோட அம்சம், இது எந்த தெய்வங்களாக இருந்தாலும் ஒரு ஏற இறங்க ஒரு பார்வை பார்த்தாலே போதுங்க, அஞ்சு நடுங்கி பஸ்பமாயிரும். குலசாமி எதுக்கு அப்படின்னா இதுக்கு தான். இது போன்ற தீய வினைகள்ல இருந்து தாம் பிள்ளைகளை காத்து நிற்கிறதுக்கு தான் அந்த சாமி நாம வணங்குற குலசாமி. அப்பேற்பட்ட குலதெய்வம் சுமக்கிற சாமியாடி. முதல்ல சாமியாடிக்கு முதல் தகுதி என்ன தெரியுமா? அச்சம் இருக்கக்கூடாது. யாராக இருந்தாலும், பேயாக இருந்தாலும், பிள்ளையாக இருந்தாலும், சூனியமாக இருந்தாலும், செய்வனையாக இருந்தாலும், ஏவலாக இருந்தாலும், அச்சம்ங்கிற துளி அளவு கூட அந்த சாமியாடி இருக்கக்கூடாது. அப்படி அவர் அச்சப்பட்டார் அப்படின்னா அவர் மேலே இருக்கிற சாமியை மறி வெளியே நிற்கும். சாதாரண மனுஷனாக இருக்கிறப்ப தெரியாதுங்க. சாமி வந்ததுக்கப்புறம் அவருடைய நடை உடை பாவனை பேச்சு அவருடைய ஆற்றல் எல்லாத்தையும் பாருங்கள் வேறு மாதிரி இருக்கும். அந்த சாமியை பார்ப்போம், நம்ம குலசாமியை நம்ம கண்ணில் பார்ப்போம். நெருப்பில், நீரில், நிலத்தில், ஐம்பூதங்களில் எப்படின்னா ஓடி விளையாடுவாங்க. அருவா மேலெல்லாம் கை காலெல்லாம் பறக்கும், நீச்சல் அடிப்பாங்க, அக்கினியெல்லாம் நீரை அள்ளி விளையாடுவாங்க. ஏன் அப்படின்னா அது போன்ற ஒரு ஆற்றலை நம்ம சாமி அந்த சாமியாடிய உடலோட தேகத்தில் கொடுத்துருங்க. இப்போ சாதாரண மனுஷன் சாமி ஆடிட முடியாதுங்க. நல்ல சாமி, நல்ல ஒரு மூர்க்கமான தெய்வம்லாம் உள்ள உடம்புல இறங்குச்சுன்னு வைங்க, அந்த வலியானது ஒரு நாள் 2 நாள் 3 நாள் இருக்கும், 3 நாள் இருக்கும். ஆனால் இதில் ஒரு அதிசயம் இருக்கும். எப்படி அப்படின்னா, ஒரு எல்லையில் சாமி அழைக்கிறாங்க. சாமி இதே மாதிரி ரொம்ப உற்சாகமாக, ரொம்ப மூர்க்கமாக, ரொம்ப துடியாக வர்ற தெய்வம் வந்துச்சு அப்படின்னா, முதல் நாள் ஆடினானா மறுநாள் 2 நாளைக்கு சாமியை ஆட முடியாது. ஆனால் அந்த நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வலியை கூட சாமியாடிக்கு கொடுக்காம வந்த சாமி வாங்கிக்கிறான். அப்போ ஒரு நாள் இல்லை, ஒரு வாரம் கூட அவர் அந்த இடத்துல சாமி ஆட முடியும். என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற அந்த உடல் வலியை கூட அந்த சாமி வாங்கிக்கிறோங்க. அப்பேற்பட்ட தெய்வத்தை சுமக்கிற நாம இது போன்ற தீய சக்தியை நம்மளை பார்க்குமா? எத்தனையோ உண்மையான நிகழ்வுகள் இருக்கு. எப்படி பேயை ஓட்டுறதும் சரி, அதனுடைய தேவையை நிவர்த்தி செய்யறதும் சரி, அதை அப்படியே அதல பாதாளத்துல புதைக்கிறதும் சரி, ஒரு சில மரங்கள்ல அதை அப்படியே உயிரோட்டமா அடிச்சு நிப்பாட்டுறதும் சரி, அதை நகல விடாம செய்யற எத்தனையோ உண்மையான நிகழ்வுகள் எவ்வளவோ மருளாடி பெருமக்கள்லாம் நிறைய செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதை நான் சொல்ல விரும்பல. ஆனா இன்றைய காலகட்டங்கள் அதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரியான அறிவார்ந்த பெருமக்களால் அது சித்தரிக்கப்படும். ஆனா இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் ஒரு சில மக்களுக்கு முள்ளால எப்படி எடுக்கணுமோ அது போன்ற இது போன்ற தெய்வ சக்திகள் கொடுக்குற அந்த சாங்கியங்கள் தான் இது போன்ற தீய சக்திகள்ல இருந்து அவங்கள பாதுகாக்கிறது. சரி, இந்த பதிவில் எப்படி சொல்றது அப்படின்னா, என் உடம்புல சாமி வருது அப்படின்னா, என் உடம்புல வந்த சாமியை மீறி ஒரு பேயோ, ஒரு பில்லியோ, ஒரு பிசாசோ, ஒரு ஏவலோ, ஒரு சூனியமோ என்னை தாக்கிட முடியாது.
எப்படி சொல்றது அப்படின்னா, முதல்ல என்னைய தாக்கணும் அப்படின்னா, என் மேல இருக்கிற தெய்வ சக்திய உடைக்கணும். என்னைய தாக்கணும் அப்படின்னா, என் மேல இருக்கிற சாமிய முடக்கணும். என் மேல இருக்கிற என்னைய காத்து நிக்கிற தெய்வ சக்திய முடக்குனா தான் என்னைய தொட முடியும். ஆனா, காலத்துக்கும் என் மேல இருக்கிற சாமி என்னைய விட்டு விலகாது. நான் சரியான முறையில இல்லாம, நீதியான, உண்மையான, சத்தியமான வழியில வழி தவறி நான் நடந்தா தான் இந்த சாமி என்னைய விட்டு விலகுமே தவிர, அதுவரைக்கும் எப்படி சொல்றது அப்படின்னா, அந்த உயிர் இந்த உடலை விட்டு பிரியும் வரை அந்த சாமி விலகாது. அப்ப அந்த திசை பக்கமே வராதுங்க. ஒரு சாமியாடி போறாரு அப்படின்னா, ஒரு ஒரு இடத்துல போறாரு, அந்த இடத்துல நிக்குதுனாலே, அந்த இடத்துல அவர் போய் நின்ன கணம் அங்கன இருக்கிற இது போன்ற ஒரு சில தீய சக்திகள் அதுகள அதனுடைய வெளிக்காட்டி விட்டுரும். நான் இருக்கேன், என் மேல சாமி நிக்குது. ஒரு இடத்துல இருக்கு, அந்த இடத்துல ஒரு சில பேருக்கு இது போன்ற ஒரு பேய் இது போன்ற சாடி நிக்குதுன்னு வைங்களேன். நான் போய் நின்ன கணம் என்னைய அது போன்ற அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு நான் என்னுடைய உருவம் தெரியாது. என் மேல இருக்கிற சாமியோட உருவம் தெரியும். அந்த சாமியோட உருவம் அவங்களுக்கு அச்சத்த குடுத்துரும். அந்த அச்சத்துல அவங்க ஆக்ரோஷமா கத்த ஆரம்பிப்பாங்க. அந்த எல்லையில அவங்களுடைய மாற்ற நடவடிக்கை வேற மாரி இருக்கும். அதுலயே அது கண்டுக்குருவாங்க. அப்ப அந்த சாமியோட உருவத்த பார்த்து அஞ்சி நடுங்கி ஓடி ஒளியிற தீய சக்தி இல்லைங்க. தெய்வத்த சுமக்கிற சாமியாடி தேகங்க. அதனால இந்த கேள்வியே தப்பு. சாமி ஆடுற இந்த சாமி உடல்ல இந்த சாமி உடல் தாங்க மருந்து. மருத்துவர்கள் எப்படி மருந்தாக இருக்கிறார்களோ அதுபோன்ற சாமியாடி ஒரு மக்கள் இது போன்ற தீய வினைகள்ல இருந்து காத்து கொடுக்கிற மருந்து தான் சாமியாடி ஒரு மக்கள். அன்றைய காலங்கள்ல மருளாடி ஒரு மக்கள், சாமியாடி ஒரு மக்கள் அப்படி இருந்திருக்காங்க. இப்ப அப்படி இருக்காங்க இல்ல அப்படிங்கிறது அது வேற. ஆனா அன்றைய காலகட்டங்கள்ல அவங்க செய்யற ஒவ்வொரு செயல், அவங்க அவங்க அணிகிற காப்பு, அவங்க போடுற அந்த செருப்பு, அவங்க போடுற வெற்றிலை, அவங்க போடுற துண்டு, அவங்க போடுற மாறாட்டு சங்கிலி, அவங்க போடுற காலு தண்டு, அவங்க போடுற கழுத்து ருத்ராட்ச கொட்டை, அவங்க அடிக்கிற பட்டை, அவங்க போடுற திருநாமம், அவங்க போடுற காதுல கடுக்கன், அவங்க பிடிக்கிற அந்த சுருட்டு, அவங்க இது போன்ற அத்தனைக்கும் ஒரு சக்தி அந்த சாமியாடி ஒரு மக்கள்கிட்ட இருக்கும். அத்தனைக்கும் ஒரு காரணம் இருக்கும். ஏன் எதுக்கு அப்படின்னா, அது எல்லாமே தன்னை தேடி வர்ற மக்கள காத்து நிற்கிறதுக்கு பெரும் ஆயுதமாக அவர்களுடைய அணிகலன்கள், அவர்களுடைய உடைமைகள், அவர்களுடைய பொருட்கள். எப்படி சொல்றது அப்படின்னா, நான் சொல்றது சத்தியமான, உண்மையா, நீதியா நின்னு மக்களுக்காக சேவை செய்யற சாமியாடி ஒரு மக்கள், மருளாடி ஒரு மக்கள பேசுறேன். காணிக்கெல்லாம் ரூ. 1 இல்லப்பா. ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வா, ஒரு வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வா, ஒரு பத்தி சூட வாங்கிட்டு வா, உனக்கு வாக்கு சொல்றேன்னு அனுப்புவாங்க. கொடி கொடியா கொட்டுன்னு யாரும் கேட்க மாட்டாங்கங்க. ஏன் அப்படின்னா, தெய்வ மரபு தான் மேல வந்த சாமி கொடுத்த அதிகாரப்படி இருக்கிற மக்களை காத்து கொடுக்கிற அந்த ஆகச்சிறந்த பெரும் பணியை செய்தவங்க தான் நம்மளுடைய சாமியாடி ஒரு மக்கள், அருளாடிகள், மருளாடிகள். அத்தகைய எப்படின்னா என்ன சொல்றது அப்படின்னா, அன்றைய காலகட்டங்கள்ல இது போன்ற ஒரு சில சூழ்நிலைகள்ல என்ன சொல்றது அப்படின்னா, அவர்கள் அந்த ஆகச்சிறந்த மருத்துவர்களாக இருந்ததுனால தான் பல குடும்பங்கள, பல மக்கள இது போன்ற தீய வினைகள்ல இருந்து பாதுகாத்து தெம்பையும், தைரியத்தையும், உற்சாகத்தையும், தைரியத்தையும் குடுத்தது காரணம் யாரு அப்படின்னா, அந்த சாமியாடி. அவங்க மேல இருக்கிற சாமி. அப்ப இது போன்ற பெருமக்கள, இது போன்ற தீய வினைகள் சாடுமா? வாய்ப்பே கிடையாது. ஒரே ஒரு விஷயம் தான். எப்படி சொல்றது அப்படின்னா, பெரிய பெரிய ஆலயங்கள்ல அந்தந்த தெய்வங்களுக்கு பூதங்கள் இருக்கும். எப்படி? அந்த காவல் தெய்வங்கள், அந்த பூதங்கள் ஒவ்வொரு திசையை நோக்கி வச்சிருப்பாங்க. அந்த திசையை நோக்கி இது போன்ற ஒரு ஒரு சுடுகாடு இருக்குன்னா, அந்த சுடுகாடை நோக்கி அந்த கோவில் இருக்கு அப்படின்னா, அந்த கோவில் மூலையில சுடுகாடை நோக்கி ஒரு பூதம் உட்கார்ந்திருக்கும். இந்த பக்கம் இடுகாடு இருக்குன்னா, அந்த இடுகாடை நோக்கி ஒரு பூதம் உட்கார்ந்திருக்கும். அது மாதிரி அந்த பக்கம் ஒரு பெரிய ஒரு வெட்டா வெளி இருக்கு. இந்த பக்கம் ஏதாவது ஒரு அறுவை இது போன்ற இருக்குன்னா, எல்லா திசைகள்லயும் அந்த பூதம் இருக்கு அப்படின்னா, அந்தந்த திசைகளை நோக்கி வர்ற இது போன்ற தீய சக்திகளை அந்த பூதமே அதுக்குள்ள வாங்கி அதை எதிர்த்து அது பார்த்து 5 அரண்டு ஓடி ஒளிய விட்டுரும். அதை தாண்டினா தான் அந்த சாமிக்கு அந்த எல்லையவே தாண்ட முடியும். குறுக்க போக முடியாதுங்க. எல்லை இருக்கு, குலசாமி எல்லை இருக்குன்னா அந்த வாசல் அதை தாண்ட முடியாது. அந்த தீய சக்தி நடமாட்டமே அந்த இடத்துல இருக்கு. அப்பேற்பட்ட சாமியை சுமக்கிற இந்த சாமியாடி உடல்ல பேய் வருமா? வாய்ப்பே கிடையாது. சத்தியமான உண்மைன்னு சொல்லி இந்த பதிவை தெய்வத்தை சுமக்கிற, குலதெய்வத்தை சுமக்கிற சாமியாடி ஒரு மக்கள் ஒரே ஒரு விஷயம் தாங்க. எந்த ஒரு காரியத்தையும் தனக்காக தன்னை தேடி வந்த மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற சாமியாடி ஒரு மக்கள், அவங்க மேல வர்ற சாமி ஊக்கமா பேசினாத்தான் அவங்களுக்கு ஆச்சார விபூதி அருள்வாக்கு சொல்லணுமே தவிர,
இது போன்ற செயல்களை தன் நிலை மறந்து தன்னுடைய தெய்வத்தை முழுமையாக உணர்ந்து அப்ப செய்யற செயல் அவங்க மேல இருக்கிற சாமி செய்யும். அவங்க செய்ய மாட்டாங்க. அது போன்ற நிலைகள்ல தான் நாம செய்யற காரியம், கொடுக்கிற ஆச்சார விபூதி சரியா 100% பலிக்கும். வந்த மக்களை காத்து நிற்கும். நாம ஆசை பேராசை பணத்துக்கு நாம ஆசைப்பட்டு நம்ம போனோம் அப்படின்னா நம்ம நாளாக ஆக செல்லா காசா மாறிடுவோம். அந்த பிழைய சாமியாடி யாரும் செய்ய மாட்டாங்க. இருந்தாலும் புதுசா சாமியாடுற பெருமக்களுக்கு அதை நினைவு கூற ஆசைப்படுறேன். அதனால சாமியாடியோட தேகத்துல இது போன்ற தீய சக்திகளின் எண்ணம் ஓட்டம் பக்கத்துல வர முடியாது, பஸ்பமாக்கிரும் அப்படிங்கிறதா சத்தியமான உண்மைன்னு சொல்லி இந்த பதிவு அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.